சந்தியா ராகம் சீரியல்ல கதிர் தனாவோட வாழ்க்கையை எப்படி நகர்த்தி கொண்டு போறாங்க அப்படிங்கிறதையும் இந்த ப்ரோமோல பார்க்கலாம். புவனேஸ்வரி, என் பொண்ணுங்களோட வாழ்க்கையில தலையிட்ட அடுத்தது இந்த ஜானகியோட மருமகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். உன்னைய கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டேன், ஜாக்கிரதை. ஜானகி பேசுனதை கேட்டு புவனேஸ்வரி அரண்டு மிரண்டு நிக்கிறாங்க. மாயா, இந்த மாதிரி கேடு கட்டுவ வீட்டுல நம்ம கொஞ்சம் நேரம் கூட இருக்கக்கூடாது, வா போலாம் அப்படின்னு ஜானகி மாயா 2 பேரும் வெளியில வராங்க. புவனேஸ்வரி பசுவதிக்கிட்ட, அண்ணன் இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கோங்கிறாங்க. வேற யாரும் இந்த மாயா தான் நம்மளை வேவு பார்த்திருப்பா, அவ தான் கண்டுபிடிச்சு எப்படியோ ஜானகியை கூட்டிட்டு வந்துட்டா, காரியத்தை கெடுத்துப்பட்டா பாருங்கிறாங்க பரமேசு. கதிர் மாயா 2 பேரும் எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டு வந்து நம்மளோட பிளானையே சொதப்பி வச்சுட்டாங்களேங்கிறாங்க. ஆமா தங்கச்சி, இந்த தனா கூட நம்ம பக்கம் பேசுற மாதிரி பேசிட்டு இப்ப அவங்க அம்மாவை கண்டதும் அப்படி நேக்கா மாறிட்டா பாரு. நம்ம என்ன செஞ்சிருக்கணும்னா, ரெஜிஸ்டர் எல்லாம் நம்ம கூப்பிட்டுருக்க கூடாது. உடனே கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணற வழியை பார்த்துருக்கோம். அவ கழுத்துல கடந்த தாலியை அவுத்து வீசிட்டு உடனே கார்த்தியை அவ கழுத்துல தாலி கட்ட வச்சிருந்தோம்னா அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டா. நம்ம நினைச்சதும் நடந்திருக்கும், நம்ம பிளானும் சக்சஸ் ஆயிருக்கும். எல்லாம் இந்த மாயா வந்து சொதப்பிட்டான். இத்தனைக்கும் காரணம் அந்த மாயா தான். அவளை நான் சும்மாவே விட மாட்டேங்கிறாங்க கார்த்தி. இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமலா போயிடும், கொஞ்சம் பொறுமையேறு. மாயாவை தீர்த்து கட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தான் பிரச்சனை. நம்ம நினைச்சது எதையுமே நடக்கவும் விட மாட்டோம். மாயாவை எப்படியாவது ஆள் வச்சு தூக்கணும்னா தான் நம்ம போட்ட பிளான் நடக்கும். கூடிய சீக்கிரமா இந்த மாயாவை தூக்குறக்கான ஏற்பாடு பண்ணலான்னு புவனேஸ்வரியும் பரமேசும் பேசிக்கிறாங்க. ஜானகி தனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா, என்ன தனா ஏன் இப்படி பண்ணலான்னு உங்க அப்பாவும் இருக்கிறதையே நீ மறந்துட்டியா? தனா ஓன்னு அழுகுறாங்க. கதிர் என் கழுத்துல தாலி கட்டினதை என்னால ஏத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் புவனேஸ்வரி அத்தை என்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா என் மனசு மாறிச்சு. அவங்க சொன்னதுதான் கரெக்ட்னு எனக்கு தோணுச்சு. நீ எங்க கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உன்னோட லட்சியம் நிறைவேறுன்னு சொன்னாங்க. என்னோட லட்சியத்துக்காக நான் கார்த்திக் சாரியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நானும் சம்மதிச்சேன். ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு தனா, நீ பயங்கர குழப்பத்தில் இருக்க. யார் என்ன சொன்னாலும் நம்புற சூழ்நிலையில நீ இருக்க. மாயா சொல்ற மாதிரியே அந்த கார்த்தி ஒன்றும் நல்லவன் கிடையாதுங்கிறாங்க. அம்மா, அவன் நல்லவன் கிடையாதுன்னா அப்போ என் கழுத்துல கட்டாய் தாலி கட்டுனானே இந்த கதிர், இவன் மட்டும் நல்லவனான்னு கேட்குறாங்க தனா. நீ என்ன நினைச்சிருந்தாலும் சரி, கதிர் உனக்கு ஒரு வகையில நல்லதுதான் பண்ணியிருக்கான். தனா சொல்றாங்க, ஏமா அப்பா கதிரை எடுத்து வளர்த்ததுனால நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. புவனேஸ்வரியை பத்தி எனக்கு ஆரம்பத்துல இருந்து சந்தேகமா தான் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய சூழ்ச்சி பண்ணுவான்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. கதிர் உனக்கு ஒரு வகையில நல்லதான் பண்ணியிருக்கான் தானாங்கிறாங்க. அம்மா, நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. எனக்கு அவனை பத்தி பேசினாவே பிடிக்கல, அருவருப்பா இருக்கு. என்கிட்ட கதிரை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு தனா கோவமா ரூமுக்குள்ள போயிடுறாங்க. கதிர் ஜானகி கிட்ட வந்து சொல்றாங்க, அத்தை இங்க பாருங்க, தனா ரொம்ப கோவமா இருக்கா. அதுவும் தவிர புவனேஸ்வரி குடும்பமே அவளை நல்லா குழப்பி விட்டுருக்காங்க. என்ன சொன்னாலும் அவன் நம்ப போறதும் இல்லை. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். அதுக்கப்புறமா அந்த குடும்பத்தை பத்தி அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் மனசே தெளிவா என் கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி வாழாட்டாலும் சரி, எப்படியோ அவங்கிட்ட இருந்து தனாவை காப்பாத்தி. நீ சொல்றதெல்லாம் சரிதான், கூடிய சீக்கிரம் அவங்கள பத்தி அவளே புரிஞ்சுக்குவாங்கிறாங்க ஜானகி. என்னதான் இருந்தாலும் நான் தனாவுக்கு பிடிக்காம கட்டாயத்தாளி தானே கட்டியிருக்கேன். நம்ம தனா கார்த்தியை உண்மையா லவ் பண்ணா, கார்த்தி மேல உயிரியே வச்சிருக்கா, கார்த்தியை அவ்வளவு நம்பினா. ஆனா கார்த்தியோட அயோக்கியத்தனம் எல்லாம் எதுவுமே அவ கண்ணுக்கு இப்போதைக்கு நம்ம சொன்னாலும் தெரியாது, அவளாவும் தெரிஞ்சுக்க முயற்சியும் பண்ணல. அந்த அயோக்கியனோட சுயரூபம் தனாவுக்கே ஒரு நாள் தெரிய வரும், அப்போ புரிஞ்சுக்குவா. கதிர், நீயும் மாயாவும் பாட்டி வீட்டுல தான் தங்கியிருக்கீங்களான்னு கேக்குறாங்க ஜானகி. ஆமா அத்தை, அங்கதான் தங்கியிருக்கோங்கிறாங்க. அத்தை, வீட்டுல தனாவை காணோம்னு எல்லாரும் ஆளாளுக்கு எம்எல்ஏயும் மாயா மேலையும் சந்தேகப்பட்டாங்க. நீங்க தனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எல்லாருமே தனாவை பார்த்ததுக்கு அப்புறமா எங்க மேல இருக்கிற சந்தேகம் தீரும். ஆமா கதிர், வீட்டுல எல்லாருமே மாயா மேலையும் உண்மையிலையும் தான் கோவமா இருக்காங்க. நான் சீக்கிரமா தனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேங்கிறாங்க ஜானகி. மாயா தனா கிட்ட போய், ஏன் தனா இப்படி ஒரு முடிவெடுத்தின்னு கேக்குறாங்க. நீ முதல்ல என்கிட்ட பேசாத. நான் உன்னையே என் அக்கா மாதிரி நினைச்சேன், அதுவும் கூட பிறந்த அக்கா மாதிரி நினைச்சேன். அக்கான்னு உன்னையே நான் சுத்தி வந்தேன். ஆனா நீ எனக்கு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எனக்கு பிடிச்சவரை நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எனக்கு பிடிக்காதவன் ஒருத்தனை என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டீங்கல்ல, நீ நல்லவளா? நீ தாண்டி துரோகிங்கிறாங்க தனா. நீ கண்மூடித்தனமா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. காலப்போக்குல உனக்கே தெரிய வருங்கிறாங்க மாயா. போது நிறுத்து மாயா, நான் உன் கூட பேச எனக்கு விருப்பமே இல்லை. அம்மா கிட்ட கார்த்தியை பத்தி தப்பா சொல்லி எப்படியோ அம்மாவையும் கார்த்தியை வெறுக்க வச்சிட்டியல்ல. இப்போ கூட உன்னோட சூழ்ச்சியால கார்த்திக் சாரோட சேர விடாமையும் அவங்க கூட என்னை வாழ விடாமையும் தானே நீ இப்ப பிரிச்சு கூட்டிட்டு வர. நீ பண்ண சூழ்ச்சி தான்ங்கிறாங்க தனா பேசுனதை கேட்ட மாயா சொல்றாங்க, ஏன் தனா இப்படி தப்பா யோசிக்கிற? நாங்க சொல்றத நீ நம்பவே மாட்டியான்னு கேக்குறாங்க. நல்லவளா இருந்திருந்தா எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட நேரடியா சொல்லியிருக்கணும். அதை விட்டு போட்டு கதிரை என் கழுத்துல கட்டாயத்தாலி கட்ட வச்சிருக்க. நீ மட்டும் விருப்பப்பட்ட சீனு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்ப, நான் மட்டும் பிடிக்காத ஒருத்தங்க கூட வாழ முடியுமா? சொல்ற, உன்னோட எண்ணத்துக்கு நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சாபம் பண்றாங்க தனா. மூஞ்சிலேயே எனக்கு முழிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு தனா அங்கிருந்து போறாங்க. ஆனா புரிஞ்சுக்காம பேசுனதை கேட்டு மாயா அப்படியே சோகமா நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஜானகி வராங்க. உன் மனசை காயப்படுத்துற மாதிரி தானே ஏதாவது பேசிட்டலாம் மாயான்னு கேக்குறாங்க ஜானகி. அதெல்லாம் இல்ல பெரியமா, சரி விடுங்க, அவளே புரிஞ்சுக்கிற அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நான் கட்டாயத்தாலி கட்ட வச்சுட்டதுனால அவ என் மேல கோவமா இருக்க. விரும்பின பொண்ணே நேரடியா வந்து சொல்லி கூட தனா நம்பல. நாங்க சொல்லியா நம்ப போறோம்? கார்த்தி மேல கண்மூடித்தனமா காதல வளர்த்திருக்க பெரியமா. நாங்க சொல்ற எதுவுமே நல்லது அவளுக்கு புரிய மாட்டேங்குது. மாயா, தனா பேசுனதை நினைச்சு நீ வருத்தப்படாத. நான் இன்னைக்கே உங்க பெரியப்பா கிட்ட அந்த புவனேஸ்வரியை பத்தி பேசுறேன். கார்த்திக்கும் மாயாவுக்கும் மறு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்ச அந்த புவனேஸ்வரி மறுபடியும் ஏதாவது ஒரு சூழ்ச்சியும் தந்திரமும் பண்ணி எப்படியாவது தனாவை எங்க கிட்ட இருந்து பிரிக்கத்தான் பாப்பா. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க ஜானகி. பெரியமா, இந்த விஷயம் மட்டும் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாரு. வேண்டாம் பெரியமா, இதை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. தானா நம்மள மீறி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாலேன்னு மனசு உடைஞ்சு போயிருவாரு பெரியப்பா.
பெரியப்பா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் பெரியமாங்கிறாங்க. மாயா, நீ நல்ல விதமா தான் யோசிக்கிற, ஆனா தனா பண்ண காரியத்தினால உனக்கும் கதிருக்கும் தானே கெட்ட பேரா இருக்கு. உங்க 2 பேர்த்தையும் வீட்ல எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்ல உண்மையை சொன்னா மட்டும்தான் உன்னையும் சின்னவையும் நாங்க 2 பேரும் சேர்த்து வைக்க முடியும். அது மட்டும் இல்ல, என் தங்கச்சி சந்தியாவுக்கு உன்னை நான் நல்லபடியா வாழ வைக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கை நான் காப்பாற்றணும் இல்லையா? உன்னோட வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு ஜானகி அங்கிருந்து போறாங்க. கதிர் மாயா கிட்ட அத்தை என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு கேக்குறாங்க. புவனேஸ்வரியை பத்தி இன்னைக்கு வீட்ல எல்லாருக்கிட்டையும் பேசி முடிவெடுக்க போறாங்க. தனாவோட வாழ்க்கையும் சரிப்படுத்தணும், என்னோட வாழ்க்கையும் சரிப்படுத்துறேன்ட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. தனா பண்ணின காரியத்தை பெரியப்பா காதுக்கு கொண்டு போனா அவங்களுக்கு மறுபடியும் அட்டாக் வரக்கான வாய்ப்பு இருக்கு. பெத்த பொண்ணு அப்பா அம்மாவை வேண்டான்னு உதறிட்டு போயிட்டாலேன்னு மனசொடைஞ்சு போயிருவாங்க பெரியப்பா கோவத்திலையும் ஆத்திரத்திலையும் கார்த்தி வந்து ஏதாவது செஞ்சாருன்னா கார்த்தி தனாவை பத்தின வீடியோவை வெளியிட்டுருவான். அதுக்கப்புறம் பெரியப்பாவோட மானம் மரியாதை அவங்க எல்லாம் இழந்துருவாங்க. தனா பண்ணின காரியத்தை நினைச்சு பெரியப்பாவும் பெரியமாவும் உயிரியே விட்டாலும் விட்டுருவாங்க அப்படின்னு மாயா சொல்றாங்க. ஆமா மாயா, நீ சொல்றது சரிதான். எப்படியாவது அத்தையை போய் மாமா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு நம்ம தான் தடுத்தாகணும், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கிறாங்க கதிர். அப்ப நம்ம நேரடியாவே போய் பேசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் கதிராங்க போறாங்க. ஜானகி ஒரு வழியா தனாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. தனாவுக்கு புத்தி சொல்லிட்டு வராங்க. என்னம்மா, எப்ப பார்த்தாலும் மாயா சொல்றதுதான் நம்புவீங்களா? ஏன் நான் சொல்றதை நீங்க நம்பவே மாட்டீங்களா? என்னோட வாழ்க்கை மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையான்னு தனா கேக்குறாங்க. ஆனா நீ சின்ன பொண்ணு, உனக்கு சில விஷயங்கள் புரியல. நல்லதோ கெட்டதோ கதிர் உன் கழுத்துல தாலி கட்டிட்டான். அந்த தாலியை நீ அவுக்க கூடாது. அதையும் தாண்டி அந்த கார்த்தி உன் கழுத்துல தாலி கட்டியிருந்தா இந்த ஊர் உலகம் உனக்கு என்ன சொல்லும் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு புரியல, அதனாலதான் நீ தாலியை கட்ட போயிருக்க. புவனேஸ்வரி ஒரு கேடு கட்டுவ. கல்யாணமான பொண்ணுக்கு மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறன்னா அவ நல்லவளே கிடையாது. நீ புரிஞ்சு. ஊர் உலகத்துல அப்பாவுக்கு இருக்கிற செல்வாக்கு என்ன, மதிப்பு மரியாதை என்ன? பஞ்சாயத்துல தீர்ப்பு வழங்குறவர் உங்க அப்பா, பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றவர் உங்க அப்பா. அவரை முன்னாடி விட்டு பின்னாடி 4 பேர் கேவலமா பேசினாங்கன்னா அப்பா உயிரோடு இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியாங்கிறாங்க ஜானகி. அம்மா, என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி தானா அழுகுறாங்க. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க தானா. இங்க பாரு, புவனேஸ்வரியை பத்தி இன்னைக்கு எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி ஆகணும். புவனேஸ்வரி அப்படி ஒன்றும் நல்லவ கிடையாது. அவளை நம்ம குடும்பத்தையே பழிவாங்கணும்னு தான் அவ இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கா. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டுல வந்து நடந்த உண்மைகளை சொல்லு. கதிரியும் மாயாவையும் தான் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேருமே உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காங்க, நீ புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த புவனேஸ்வரி இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்திருக்கான்னு எனக்கு தெரியல. அம்மா, அவங்க நல்லவங்க தான், நீங்க தாமா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தனா சொல்றாங்க. இல்ல தனா, உனக்கு இப்பதான் அவளை தெரியும். ஆனா எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சு அவளை தெரியும். வாழ்க்கையை கெடுக்கிறதுலயும் நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறதுலயும் தான் லட்சியமாவே வச்சுட்டு இருக்கா அந்த புவனேஸ்வரி. எப்பன்னு இந்த குடும்பத்துக்குள்ள போந்து அப்பாவோட நிம்மதியை கெடுக்கணுங்கிறதுக்காக அவ துடிச்சிட்டு இருக்கா. அவ நினைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கலாமா? நல்ல வேலை மாயா வந்ததுனால உன் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது. இல்லைன்னா நம்ம குடும்ப மானம் மரியாதை கௌரவம் இதெல்லாம் என்ன ஆகிறது? உங்க அப்பா உயிரோடு இருப்பார்னு நீ நினைச்சியா? அவ பண்ண காரியத்துக்கு அப்பாவையும் என்னையும் நீ உயிரோடவே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஜானகி. இதை கேட்ட தனா மறுபடியும் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. என்ன மன்னிச்சிடுமாங்கிறாங்க. தனாவை ஜானகி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் தனாவை காணவனு பதட்டமா இருக்காங்க. தனாவை பார்த்ததும் எல்லாரும் சந்தோஷமா ஓடி வந்து, தனா என்னாச்சு, எங்க போனேன், உனக்கு என்னமா நடந்தது, சொல்லுன்னு கேக்குறாங்க. தனா எங்க போனேன், என்ன நடந்ததுன்னு ரகுராமன் சொன்னதும் தேம்பி எழுகுறாங்க. தனா முன்னாடி ஓடி வந்து, தனா நீ சொல்லு, மாயா தானே உன்னை கடத்திட்டு போனா, அந்த கதிரும் மாயாவும் சேர்ந்து தானே உன்னோட வாழ்க்கையை கெடுக்க நினைச்சாங்க, சொல்லு தைரியமா சொல்லு, நாங்க இருக்கோம் அப்படிங்கிறாங்க. பத்மா, நீ எப்ப பார்த்தாலும் மாயா பேர்லயே தப்பு சொல்லிட்டு இருக்காத. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம நீ இப்படி மாயா மேல பழி போடுறது சரியில்லைங்கிறாங்க ஜானகி. நீங்க எப்ப பார்த்தாலும் மாயாவுக்கு தான் வக்காலத்து வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா மாயானாலதான் இன்னைக்கு தனாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்கிறாங்க பத்மா. அந்த கார்த்திக்கு தனாவை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா திரும்ப மறு நிமிஷமே நம்ம வீட்டுல தனாவை கொண்டு வந்து விட்டு வாழா வெட்டி ஆக்கியிருப்பாங்கன்னு சொல்றாங்க ஜானகி. இப்ப மட்டும் என்னவா தனாவுக்கு பிடிக்காத அந்த கதிரை கல்யாணம் பண்ண வச்சு இப்பவும் அவ வாழா வெட்டியத்தானே இருக்கா? இவ என்ன ஆசைப்பட்டு கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளான்னு கேக்குறாங்க பத்மா. நீ புரிஞ்சுக்காம பேசுற. மாயா பேர்ல ஏதாவது ஒரு குறை சொல்லணுங்கிறதுக்காக நீ பேசிட்டு இருக்க. கார்த்தியை மட்டும் தானா கல்யாணம் பண்ணியிருந்தானா அடுத்த நாளே இவளை இங்க ஒன்பது விடுறதா தான் புவனேஸ்வரி திட்டம் போட்டிருக்கா. எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் தனாவை இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்றதுக்கு அவங்க முன்னால வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவ அடிக்கடி என்கிட்டயே சவால் விட்டுருக்கா. மாயா கிட்டயும் இதே வார்த்தையை சொல்லியிருக்கா. மாயா அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே உண்மை புரிஞ்சுது. நான் கூட அவ திருந்திட்டு தான் நினைச்சேன். புவனேஸ்வரி ஒரு கடு அளவு கூட திருந்தவே இல்லை. என் குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே அவ வட்டம் போட்டுட்டு இருக்கா. அவ பகடக்கையா விளையாட பார்த்திருக்கா. கார்த்தி நல்லவன் கிடையாது, பல பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான். இப்போ ஒரு பொண்ணு குழந்தையோடு நிக்கிறா. இதுதாங்க உண்மைன்னு ஜானகி சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.